Hello friends, SBO ரீபண்ட் ரிலேட்டடான இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீபண்ட் எப்படி வாங்குறது, எப்படி அப்ளை பண்றதுன்றத பத்தி ஒரு டீட்டெயில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபார்ம் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிருப்போம். இப்போ அது எல்லாம் ரிசர்வ் பண்ணி இப்போ புதுசா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. SBOவை ஐடியை லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணிட்டு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் யாரா சப்மிட் பண்ணி விடணும்னு பாத்தீங்கன்னா ரீபண்ட் வாங்கணுங்க, ரீபண்ட் கொடுத்துருக்கோங்க, பிளாக் லிஸ்ட்ல போனவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த ஃபார்மா சப்மிட் பண்ணி விடணும். சங்கர் சார் சொல்லிருக்காரு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரீபண்ட் வாங்கிட்டேன், வித்ட்ராவல் வாங்கிட்டேன், நான் சப்மிட் பண்ணி விடணும்னா சப்மிட் பண்ணி விடணும். அடுத்தது பிளாக் லிஸ்ட்ல போயிட்டவங்களாம் சப்மிட் பண்ணி விடணும். அடுத்தது ரீபண்ட் கொடுத்தவங்க சப்மிட் பண்ணி விடணும். இது வரைக்கும் நான் ரீபண்டே வாங்கல அப்படின்றவங்க சப்மிட் பண்ணணும். எல்லாருமே இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா SBOல இருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? நீங்க கட்டின பேமெண்ட், வித்ட்ராவல் பண்ண பேமெண்ட் எல்லாம் வரும். அதுக்காக சப்போஸ் நான் SBOல கண்டினியூ பண்ண விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா SBI கார்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த SBI கார்டை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடியில பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, உங்க ஸ்டாப் ஐடி, நேம், டீடைல்ஸ், மெயில் ஐடிலாம் இருக்கும். இங்க செலக்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா இப்ப டாஸ்க் அதர்ஸ் வரும். நீங்க அதர்ஸ்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா பாருங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஐ அக்செப்ட் டு கண்டினியூ SBO அப்படின்றத மட்டும் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, இப்ப ஐ அக்செப்ட் டு கண்டினியூ SBO அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய SBI கார்டுடைய இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் கண்டினியூ பண்றவங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பாருங்க, எங்க காட்டுற மாட்டேங்க, பாருங்க SBI கார்டு கொடுத்துட்டீங்க. SBI கார்டு ஸ்டேட்டஸ்ன்றத கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு பெட்டிங் இருக்கும், இல்ல அட்மின் ஆப்ஷன்ஸ்ல ஒரு டாட் போட்டிருக்கும். இங்க வந்திருக்கும் நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல உங்க ஐடி ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க அதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ரீபண்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு. அதாவது சப்போஸ் ரீபண்ட் அப்படின்றது அக்ரிமெண்ட் இந்த ஃபார்மை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதும் அந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதும் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல டீடைல்ஸ் எல்லாம் பாத்துங்க. ஸ்டாப் ஐடி, நேம், மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், IFSC கோட் நம்பரு, பேங்க் நேம், பிரான்ச், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. சப்போஸ் இந்த டீடைல்ஸ்ல ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். எப்படி அப்டேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா அது பாருங்க, இந்த ஆப்ஷன் கொஞ்ச நேரத்துல இது மறைஞ்சு போகும். அதாவது 2-3 டேஸ்ல இது மறைஞ்சு போகும் சீக்கிரத்துல. அதனால நீங்க சீக்கிரம் பண்ணிக்கங்க. இந்த அப்டேட்ன்றது பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல் அப்டேட் பண்றது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். உங்க புதுசா நீங்க எந்த பேங்க்குக்கு வேணுமோ அந்த பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க், அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், என்ட்ரு பேன் நம்பரு, பேன் கார்டோட ஹோல்டர் நேம், அந்த பேன் கார்டு. சப்போஸ் உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா உங்க ரிலேஷன், உங்க ஃபாதர், ஹஸ்பண்ட், மதர், சிஸ்டர் யாருடைய பேன் கார்டோ அவங்களுடைய பேன் கார்டு நம்பரை போட்டு அவங்களுடைய ஹோல்டர் நேம், அவங்களுடைய பேரு கரெக்டா இந்த பேன் கார்டில் இருக்க நேம், IFS கோடு, கன்ஃபார்ம் IFS கோடு, இது கன்ஃபார்மா எல்லாமே கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தாதான் பாத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இது பேங்க் டீடைல்ஸ் தவறுதலா இருக்கு, சேஞ்ச் பண்ணணும்ன்றவங்களை மட்டும் இது பாருங்க. இல்ல அப்படின்னா அக்ரிமெண்ட்டை மட்டும் சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணி அக்ரிமெண்ட் ஃபார்ம் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. அக்ரிமெண்ட் ஃபார்ம் கரெக்டா இருக்குது அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு எல்லாமே இது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி பாருங்க. டிரான்ஸ்லேஷன் இருக்கு பார்த்தீங்களா, டிரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோங்க, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும். வருது பாருங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும்.
கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல எல்லாமே வந்துடும். எல்லா டீடைல்ஸும் நீங்க விவரமா படிச்சு பாத்துக்கலாம். திரும்ப பெறுதல் ஒப்புதல், அதாவது பேங்க் டீடைல்ஸ் கிளிக் பண்ணணும்னா இதை புதுப்பிக்கிறதுக்கு பேங்க் டீடைல்ஸ், இது வந்து பணத்தை அதாவது ரீஃபண்ட். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் தீர்வு ஒப்பந்த படிவம். ஓகேவா? இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 20 ஆப்ஷன்ஸும் நல்லா தமிழ்ல அழகா நல்லா தெளிவா படிங்க. தெளிவா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவசரம் கிடையாது. 7 டேஸ் இருக்கு. இந்த சாட்டர்டே கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் இருக்கு. 1 வீக் டைம். சரிங்களா? இன்னைக்கு சண்டே, நேத்திக்கு கொடுத்தது சாட்டர்டே, நேத்திக்கு கொடுத்தது ஃபார்ம் கம்மிங் சாட்டர்டே வரைக்கும். சாட்டர்டே டு சாட்டர்டேவோட ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டு ரீவன் ஷார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்க சப்போஸ் கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா உங்க ஐடி டியூஸ்டே வெட்னஸ்டே போல ஆக்டிவ் ஆயிடும். நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். வித்ட்ராவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெண்டிங்ல இருக்கும். அந்த அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் 60 ஒர்க்கிங் டேஸ் அல்லது 30 ஒர்க்கிங் டேஸ், 30 or 60 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 30 நாள் இல்லாத 60 நாள்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த 3 மந்த் அப்படி போகணும்லாம் கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா அந்த 30 நாள்ல கொடுத்தாலும் சரி, 60 நாள்ல கொடுத்தாலும் சரி, உங்க டீடைல்ஸ் அமௌண்ட் வந்துடும். இதுக்கு இடையில யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எல்லா டீடைல்ஸும் நீங்க டிக் பண்ணாதான் உங்களுக்கு சப்மிட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஏற்றுக்கொள் அப்படின்றது சப்மிட் அப்படின்றது ஆப்ஷன் ஓபன் ஆகும். அதனால கம்பல்சரியா நான் எல்லா டீடைல்ஸும் படிச்சு பார்த்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண போறேன். வீடியோ லாங்ல போகும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு உடனே சப்மிட் பண்ணி உடனே காட்டுறேன் பாருங்க லைவ்ல. இப்ப பாருங்க எல்லா டீடைல்ஸும் படிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு இப்ப பாருங்க எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டே வரேன். டிக் கொடுத்துட்டே வந்துட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறோம். இப்ப பாருங்க சப்மிட் என்ற ஆப்ஷன்ஸ் இதை கொடுக்க போறேன். இப்ப கொடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது 5 to 7 வேலை நாட்களுக்குள் நிர்வாகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.